சாதன பூர்வீக நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட நிழல் போலும் பிரியாதேனை ஆண்ட தலையில் என் குரு தாழ்வாழி வாழியே. நமது குலதெய்வம் பிரம்ம பிரயாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி நரகாசுரன் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்தேன். இங்கு திருப்பாச்சேத்தி மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு இரண்டு இந்த புராண கதையில நரகாசுரனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நரகாசுரன் பூமாதேவியினுடைய அவன் அரக்கனாவே எல்லாரையும் மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான்னா, தன்னுடைய தாயால் மட்டுமே கொல்லப்படணும், இது யாராலும் அவனை சாகடிக்க முடியாது அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருக்கான். கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ண காலத்துல எல்லா தேவர்கள் எல்லாரும் குறையிறாங்க, இந்த நரகாசுரனை வதம் செய்யணும். கிருஷ்ண பரமாத்மாவும் அவருடைய பத்தினி சத்தியபாமாவும் நரகாசுரன் சண்டைக்கு போறாங்க. போன சண்டையில கிருஷ்ண பரமாத்மா மயக்கம் அடைஞ்சிற மாதிரி நடிக்கிறார். அவர் மயக்கம் போட்டு விழுந்தவுடனே கூட இருக்கிற அவங்க சத்தியபாமா அவங்க சண்டை போட்டு அந்த நரகாசுரனை வீழ்த்தியதாக புராண கதை. அதத்தான் தீபாவளியாக கொண்டாடப்படும். இது அகமியத்துல என்ன அப்படின்னு எனக்கு பாத்தீங்கன்னா, நரகாசுரன் என்பது நரகத்திற்கு அதிபதியான அசுரன். நரகாசுரன் என்பது நரகத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற அசுரன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த நரகாசுரன் இருக்கான். எல்லாருக்குள்ளேயும் அந்த நரகத்துக்கு அதிபதியாகி அசுரன். அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. இது கிருஷ்ண பரமாத்மா முதலாக தனக்குள்ள இருக்கின்ற நரகாசுரனை வதம் செய்தனர். இதுல சத்தியபாமா அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்கின்ற ஆத்மசக்தி. காலனை காலால் உடைத்த காலால் ஞானிகள் எல்லாம் காலால் உடைக்கிறாங்க. இந்த கால அதற்குள்ள அந்த பாதம் இறைவனுடைய பாதம், அந்த நற்கால், அந்த பாதம், அந்த காலை கொண்டுதான் நரகாசுரனாக இருக்கின்ற அந்த யமனை சங்காரம் செய்ய. அப்ப கிருஷ்ண பரமாத்மா சத்தியபாமா, சத்தியம் என்ற ஒரு வார்த்தையே காரண தேகத்துக்குரியது. சத்தியம் என்பதற்கு அறிவின் மூர்த்தன்ய முனைப்புக்குரிய சத்தியம். அறிவு இருக்கு, அறிவு எங்க இருக்கு? காரணம். நமக்கு இறைவன் கொடுத்துருக்க தனிச்சேதனமாக 6வது அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அறிவுக்கு ஒரு கூறு இருக்கும். அறிவுக்கு ஒரு கூறு, அதைத்தான் சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அறிவின் மூர்த்தன்ய முனைப்புக்குரிய சத்தியம். நம்ம குலத்துக்கே சத்திய தேவ பிரம்ம குலம். குலம் வந்து சத்திய தேவ பிரம்ம குலம்.